விடிய விடிய ரமலான் நோன்பு சகர் விருந்து. சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணின்னு நோன்பாளிகள் ரசிச்சு ருசிச்சாங்க. உலகம் முழுவதுமே ரமலான் மாதத்துல நோன்பாளிகளுக்கு இஃப்தார் விருந்து நிகழ்ச்சி நடந்துட்டு வருது. இந்த நிலையில கோவை செல்வபுரம் பகுதியில ஒற்றுமை நண்பர்கள் குழு சார்பா சகர் விருந்து நடந்தது. மாலை 6 மணி முதலே சிக்கன், மட்டன் பிரியாணி தயார் செஞ்ச ஆரம்பிச்ச குழுவினர் இரவு 12 மணிக்கு மேல பரிமாற ஆரம்பிச்சாங்க. சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி உள்ளிட்ட அசைவ உணவுகளை ஆவி பறக்க விடிய விடிய அசைவ விருந்து பரிமாறினாங்க. செல்வபுரம் பகுதி வாழ் மக்கள் மட்டுமில்லாம பக்கத்துல இருக்கிற வசிக்கக்கூடிய நோன்பாளிகள்னு எல்லாருமே இந்த விருந்துல பங்கேற்றுக்கிட்டாங்க. இதுல 5000க்கு மேற்பட்டவங்களுக்கு பந்தல் படையல் போட்டு சகர் விருந்து படைச்சாங்கங்க. இஸ்லாமியர்களோட நோன்பு காலமா இருந்தாலும் இந்துக்களும் இதுல பங்கேற்ற மத நல்லிணக்கத்தை வெளிப்படுத்தினாங்க. மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, இறைத்தா, சட்னி, கேசரின்னு பல வகையான உணவுகளை மகிழ்ச்சியோட பரிமாறினாங்க. நோன்பு காலத்துல பசிய உணர்ற தருவாயில நோன்பாளிகள் பசியோட இருக்கக்கூடாது அப்படிங்கறதுனால வருஷா வருஷம் இந்த விருந்த ஏற்பாடு செய்யறதா ஏற்பாட்டாளர்கள் தெரிவிச்சிருக்காங்க. சகர் விருந்து செல்வபுரம் பகுதியில 25 வருஷமா நடத்திட்டு வரதா ஒற்றுமை நண்பர்கள் குழு தரப்புல தெரிவிச்சிருக்காங்க.